அன்பிற்கினிய பொறுமையும் அமைதியும் ஒருங்கே கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு, ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு வருகிற 2026ஆம் ஆண்டு எது போன்ற நற்பலன்களை தரும் என்பதை பற்றி இங்கே பார்ப்போம். இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து இருப்பது ஒரு பெரிய சிறப்பு. அதுவே குருபலம் உள்ள ராசியாக உங்கள் ராசி கருதப்படுகிறது. அப்போ 2ஆம் இடத்திலே குரு இருந்தாலே குடும்பத்திலே குதூகலம் கொப்பளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உறவினர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும், சந்தோஷங்கள் பெருகும், மகிழ்ச்சி தாண்டவமாடும், இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ உங்களுக்கு 8க்குரிய குரு பகவான் 2ஆம் வீட்டிலே இருப்பது நல்லதா அப்படின்னா ஒரு விதத்தில் நல்லது தான். 11க்குரிய குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது நல்லதான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்போ 11க்குரியவர் 2ஆம் வீட்டிலே இருப்பது உங்களுக்கு நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள், உங்களுடைய சம்பாதியங்கள் அனைத்தும் தனமாக செல்வமாக உங்கள் குடும்பத்திலே சேரும். அதாவது வேஸ்ட் செலவுகள் இருக்காது. இன் அதர் வேர்ட்ஸ் வி கேன் சே. அப்போ குரு உங்களுக்கு நன்மை தானே செய்கிறார். அது மட்டுமல்ல, குருவினுடைய பார்வைப்பட்ட இடங்களாக, மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வைப்பட்ட இடங்களாக 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 6, 8 வீடுகள் பிளஸ் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ 6ஆம் வீட்டை பார்ப்பதால் ருண ரோக சத்துருக்கள் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரானிக்கல் டிஸ்டர்பன்சஸ், உடல் வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அது கண்ட்ரோல் ஆகும். மேலும் 8ஆம் வீட்டை பார்ப்பது ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும். படுக்கையில் இருந்தவர்கள் எழுந்து உட்காரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, நீண்ட நாள் பகை, பங்காளி பகை, இந்த பகை, பக்கத்தொட்டு வரப்பு பகை, இந்த பகையெல்லாம் முடிவெடும், செட்டில் ஆகும். உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஜீவனஸ்தானத்திலே ராகு வேற உட்கார்ந்திருந்தால், ராகு 10லே இருந்தால், பாம்பு 10லே இருந்தால் பணம் பறந்து கொட்டும் சொல்றாங்க. அந்த 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பாம்பாகிய ராகுவை குரு பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து பார்ப்பது தனத்தை விருத்தி செய்யக்கூடிய பெரும் வாய்ப்பை தருகிறது. அப்ப செல்வ செழிப்பு வருகிறது. அப்ப நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படுகிறது. அப்ப நிறைய துடி அதாவது சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள். அதனால என்ன ஆகும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே கேது பகவான் உட்கார்ந்திருப்பது சுகத்தையும் பாராமல் நீங்கள் வேலை செய்வீர்கள். அதாவது சாப்பிட கூட இல்லாம வேலைக்கு கரெக்டா டக்குன்னு கிளம்பிடுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலை செய்யணும் என்பது என்னுடைய ரெக்வெஸ்ட். ஏன்னா உங்களுடைய உடல் நலம் அதாவது நோய் நொடிலாம் வரப்போதில்லை, பட் வீக் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்திலே கேது இருக்கிறதுனால் நேரங்கட்ட நேரத்திலே சாப்பாடு சாப்பிட்டு உடம்பை கொஞ்சம் கெடுத்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் தொழில் ஸ்தானத்திலே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, லாபஸ்தானத்திலே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். உபஜயஸ்தானங்களிலே சனியும் ராகுவும் உட்கார்ந்து இருப்பது சூப்பரான ஒரு பெரும் நிலையாக ஏற்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் 10ஆம் வீட்டிலே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும் 10, 11லே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் 30 வருடங்களுக்கு தாங்கும் என்பது ஐதீகம். ஆக இந்த சனி 11ல இருந்து ராகு 10ஆம் இடத்துல இருந்துக்கும் கூடிய இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்க ஓடி உழைத்து பயங்கரமான செல்வத்தை சேர்த்து விட்டால் நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லிடலாம். பயப்பட வேண்டியதே அவசியமே இல்லை.
புத்திரர்கள் வழியில், பிள்ளைகள் வழியில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனலாம். உங்களுக்கே அப்பப்போ ஸ்லக்கிஷ்னஸ், அதாவது ஒரு சோர்வு மனப்பான்மை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. காரணம், சனியினுடைய பார்வை உங்கள் ரிஷபராசியின் மேல் பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கி வேலைக்கு போகலாமாப்பா, சரி சரி உடம்பு சரியில்லை, அதனால் தடைகள் இருக்குது, இதே மீறி நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. அப்போது மனம் சின்ன சின்ன சலிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வேலையில் விடாமல் செய்வீர்கள் என்பது நிச்சயம். திண்ணம் பணத்துடன் வருவீர்கள் என்பது அதை விட பெரிய திண்ணம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 ஜூன் 2ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு பிரவேசமாகிறார். அப்போ 3ஆம் வீட்டுக்கு பிரவேசமானதுனால நன்மை என்பது என்ன அப்படின்னா, அதுவும் நன்மை தான். அதுவும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்போ 11லே சனி பகவான் இருந்து அதை குரு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நிலபுலன்களை வாங்க வாய்ப்புகள் உண்டு. இம்மூவபிள் அசட்டை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், இடம் வாங்கணும், தோப்பு வாங்கணும், இது மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிளானை வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களால் வாங்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. தைரியமாக வாங்கலாம். ஏனென்றால் உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 6ஆம் அதிபதி ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியே உங்கள் ராசிநாதன் என்பதால் நீங்கள் நினைத்தால் அதை வாங்க முடியும் கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்று அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டைமில் ஜூன் மாதத்திற்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் நினச்சிக்கிங்க. கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் என்பது ஜோதிட ரீதியான ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்லலாம். இப்போது கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அரியர்ஸ் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பாயிண்ட் வரைக்கும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கணும். ஏன்னா அரியர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக நோய் நொடி, இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு டயாபெட்டிக்ஸோட ஒரு ட்ரேஸ் எட்டி பார்ப்பதற்கு சான்சஸ் இஸ் தட். என்ன சார் பயமுறுத்துறீங்களேன்னு சொல்லாதீங்க, பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதனால இந்த டயாபெட்டிக்ஸு வருவதற்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் காலையில் எழுந்தவுடன் கொஞ்சம் நடை, வாக்கிங் போவதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். பழக்கப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று நிச்சயமாக சொல்லலாம். அப்படிங்களா? கரெக்டுங்களா? சரி. இப்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களுக்கு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் தனித்தனியாக இருக்கிறது. அவரவர்களுக்கு ராசி தான் ஒன்று, ஜாதகம் அவரவர்களுக்கு தனி இருக்கு இல்லையா, யூனிக் ஜாதகம். அந்த யூனிக் ஜாதகத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் யோகாதிபதிகளுடைய தசாபுத்திகளாக, அதாவது சுக்கிரன், சனி, புதன் இவர்களுடைய தசாபுத்திகளாக அமைந்து விட்டால் பிரமாதமாக இருக்கும். இந்த நான் சொல்லக்கூடிய நன்மைகள்லாம் கூடி நடக்கும், தீமைகள் குறைந்து நடக்கும். நீங்கள் இந்த 2026 மேலும் சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் சன்னதிக்கு போயிடுங்க. அம்பாள் சன்னதியில் போயிட்டு முடிந்தால் வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ நீங்கள் சுவாமியை அம்பாளை தரிசித்து அம்பாளினுடைய குங்குமத்தை கொஞ்சம் நெத்தியில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2026 பெரும் புகழையும் சந்தோஷத்தையும் முக்கியமாக செல்வத்தையும் உங்களுக்கு வாழை வழங்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பது என் கருத்து. அன்புக்கினியவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக
ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்து கூறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, மறக்காதீர்கள், லைக் செய்ய மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். உங்கள் ராசி என்ன, உங்கள் மனைவி ராசி என்ன, உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூறுங்கள். நன்றி, வணக்கம்.